எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். என்று நம்மோட நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். சார் வணக்கம். திமுக கூட்டணி ரொம்ப இன்டாக்டா கடந்த பல தேர்தல்களை சந்திச்சுட்டு வராங்க. ஆனா இந்த நிலையில காங்கிரஸ் ஒரு பனிப்போரை தொடர்ந்து நடத்திட்டு வரதை நம்ம கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம். காங்கிரஸ் எம்பிகள் திமுக கூட்டணியை தாண்டி வேற ஆப்ஷன்லாம் நமக்கு இருக்கு, அதையும் நாம ஓபன் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு யோசிக்கிற மாதிரி செய்திகள் வந்த வண்ணம் இருக்கு. எப்படி சார் பாக்குறீங்க? சதீஷ், தங்களுடைய நேயர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, தாங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில். தமிழக காங்கிரஸ் எம்பிக்கள் தமிழ்நாட்டில் 2026 பொது தேர்தலில் காங்கிரஸ் தமிழ் வெற்றி கழகம் விஜயினுடைய தலைமையில் தான் போக வேண்டும் என்று யோசிக்கிறார்கள். ராகுல் காந்தியிடம் சொல்லிவிட்டார்கள். எனினும் நாம் இருவரும் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இதே சமயத்தில் தமிழகத்தில் திமுகவிற்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி எதிர் அலை இருப்பதாகத்தான் கார்த்திக் சிதம்பரம், மணிக் தாக்கூர், ஜோதிமணி, விஷ்ணு பிரசாத், திருநாவுக்கரசர் போன்றவர்கள் நினைக்கிறார்கள். திருநாவுக்கரசர் டெல்லியிலிருந்து அவர் செங்கோட்டையுடன் பேசினார் தொலைபேசியில். இதையெல்லாம் வைத்து பார்த்தால் ஏதோ திரைமறைவில் காங்கிரஸ் திமுக மீது அதிருப்தியாக இருப்பதாகத்தான் டெல்லியில் ஒரு தோற்றம் இருக்கிறது. கனிமொழி புகார் சொல்லி இருக்கிறார். ஏன் காங்கிரஸ்காரர்கள் பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் இன்னமும் விஜயுடன் தொடர்பில் இருக்கிறார்கள் என்று 5 முறை பார்த்துட்டாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி விஜயம். ஆதவ் அர்ஜுனா காங்கிரஸ்ல ஒரு முக்கிய தலைவரை நேற்று டெல்லியில் சந்தித்து விட்டார். திமுகவிற்கு எதிராக எதை ஒன்றாலும் செய்ய தயார் என்று ஆதவ அர்ஜுனா பண்ணியிருக்காரு. திமுக மீது காங்கிரஸ் அதிருப்தியாக இருக்கிறது. போனப்போ தெரியும், ராகுல் காந்தி ஒரு வேட்டை போன்ல பேசிட்டாருன்னா சீட்டு வருமா வராதா தெரியாது. இருந்தாலும் விஜய் தரப்பிலிருந்து 60 சீட் தரேன்னு சொல்றாங்க. காங்கிரஸில் இருந்து திமுகவிலிருந்து காங்கிரஸிற்கு 15 சீட்டு தரேங்கிறாங்க. ஸோ ஆக மொத்தம் இதெல்லாம் தான் குழப்பம் இருக்கு. எது இருப்பினும் கண்டிப்பாக ராகுல் காந்தி ஸ்டாலினுடன் பேசினால் ஒரு உறவு மலர்வதற்கான தோற்றங்கள் உருவாகுமே தவிர அது மட்டும் இழுத்துட்டே இருப்பாங்க. இந்த பக்கம் இழுப்பாங்க, அந்த பக்கம் இழுப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு ஓபிஎஸ் நாமெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது டெல்லியில் இருக்காரு. அவர் பிஜேபி சேரப்படான்னு சொல்றாங்க. அதை சேர்த்துக்கூடாது ஆள் இருக்காங்க. அது உள்ள சேர்த்து அது எடப்பாடி பழனிசாமிக்கு விரோதமா போகும். அவர் இங்க உள்ள ஏன்னா அவர் தனி கட்சி ஆரம்பிக்க போறேன், எலெக்ஷன் கமிஷன்ல போறேன்னு அதை வேற சொல்லிட்டு இருக்காரு. ஆக ஒரு நிலைப்பாட்டில் இல்லாமல் மன சஞ்சலம் கூட இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் போலாமா, தமிழ் வெற்றி கழகத்துக்கு போலாமா, பாஜகவுக்கு போலாமா, தனி கட்சி ஆரம்பிக்கலாமா என்றெல்லாம் ஒரு குழப்பத்தில் இருப்பதாகத்தான் பல அரசியல் நிபுணர்கள் கருதுகிறார்கள். எது இருப்பினும் தாங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில். திமுகவிற்கு எதிராக இருப்பதனால் பல திமுகவினர் கூட சொல்லுகிறார்கள், எம்பிக்கள் கூட, இம்முறை திமுக வெற்றி பெறுவது கடினம். காரணம் போதைப் பொருள், சாராயம், ஊழல், கற்பழிப்பு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொள்ளை இதெல்லாம் நிறைய ஆயிடுச்சு. மு.க. ஸ்டாலினுடைய பிடிப்பு குறைந்து விட்டது என்று தான் பலர் கருதுகிறார்கள் தமிழகத்தில். அதை தவிர சீஃப் மினிஸ்டர் அடிக்கடி சொல்வார், 200 சீட்டு வந்துடுச்சு, 200 சீட்டு வந்துடுச்சு, 200 சீட்டு வந்துடுச்சு, 200 எங்க அதெல்லாம் ஏன் இல்ல? இப்ப ஏன் பேசல அந்த 200 சீட்டை பத்தி? அதெல்லாம் கேட்கிறாங்கல்ல. ஒரு கரூர் சம்பவத்திற்கு பிறகு மாபெரும் திருப்பம் தமிழக அரசியலில் வந்துவிட்டது. அதனால்தான் காங்கிரஸ்காரங்கள்லாம் கூட விஜயோட போவது நல்லது என்று நினைக்கிறார்கள். விஜயோட போறதால காங்கிரஸுக்கு என்ன சார் லாபம் வந்துட போகுது? ஸ்டாலின் கொடுக்கிறது எம்எல்ஏ சீட்டு, வெற்றி உறுதி. ஆனா விஜயால உறுதி செய்ய முடியுமா வெற்றிய? அவங்களுக்கு உறுதி இருக்கோ இல்லையோ, காங்கிரஸ் ஒரு 10 வருஷம் அவங்களோட இருந்துட்டாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்கெல்லாம் மாசம் 15 கோடி தராரு, 20 கோடி தராரு, விடுதலை சீட்டுக்கெல்லாம் பணம் தராங்க. காங்கிரஸ்கார எம்எல்ஏக்கெல்லாம் தராங்க, தவிர காங்கிரஸ்காரனுக்கு தரது கிடையாது. அதெல்லாம் ஒரு குழப்பம் இருக்குது இல்ல. ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் 5000 10,000 கோடி சம்பாதிச்சுட்டு இருக்காங்க திமுகல. அதெல்லாம் பார்த்து காங்கிரஸ்காரன் வயிற்றெறிகிறாங்க. அந்த வயிற்றெரிச்சல் தான் இந்த மாதிரி பண்ணுது. விஜய் பக்கம் தள்ளுது, வேற ஒண்ணுமே கிடையாது. அவங்களுக்கு ஒரு 10 ரூபா 5 ரூபா கொடுத்துட்டு வாயமோன்னு போடுவாங்க. அது கொடுக்க மாட்டேங்குது. சில பேருக்கு கொடுக்க ஒரு சம்பவம்
பொருதாக இருக்கிறது. காங்கிரஸ் எம்பிக்கள் வந்து அதிருப்தியில இருக்கலாம், ஆனா தலைமையும் திமுகவோடு உறவோட தான் இருக்கு. தமிழ்நாடு தலைவரும் வந்து திமுகவோடு இணக்கமா தானே சார் இருக்கிறாரு. அப்ப சதீஷ் காங்கிரஸ் உடஞ்சி போடுங்க. ஒரு இப்ப திமுக போதுன்னா நீ போய்க்கோ, நாங்க எங்களுடைய ஃபியூச்சரை பார்த்துக்கிறோம். ஏன்னா செல்வ பெருந்தகைக்கு பல குழப்பங்கள் இருக்கின்றன. அதையெல்லாம் அவர் ஒற்று பார்ப்பாரா ஒற்று பார்க்க மாட்டாரா என்பதெல்லாம் தெரியவில்லை. காலம்தான் பதில் சொல்லும். பொங்கல் வரும் பொழுது தமிழகத்தில் தை பிறந்தால் வழி பிறக்கும். கண்டிப்பாக காங்கிரசுடைய நிலைப்பாடு இத பாருங்க சதீஷ். இன்னைக்கு இருக்கக்கூடிய அலைன்ஸ்ல பாத்தீங்கன்னா திமுகவும் காங்கிரஸும் விலகிடுச்சுன்னா தமிழக அரசியலே மாறும். ஏன்னா விஜயனுடைய நிலைப்பாடு என்ன? மொத்தம் 234 தொகுதி இருக்குதுங்க. இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா விஜய்க்கு வந்து 15% ஓட்டு இருக்குங்கிறாங்க. எது இருந்தாலும் அவர் தளத்தில் இருந்து பார்த்தால் கண்டிப்பாக அவருக்கு கூட்டம் வருகிறது. அவருக்கு சொல்லக்கூடியதை பொதுமக்கள் வரவேற்கிறார்கள். காஞ்சிபுரம் மாநாடா இருந்தாலும் சரி, கரூராக இருந்தாலும் சரி, ஏகப்பட்ட ஜனங்க வராங்க. அதுக்காக அதை கெடுக்கணும் குறைக்கணும்னு பார்க்குது திமுக அரசாங்கம். அதுக்காக சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட்டை போயிட்டு எஸ்ஓபி போடுறாங்க, ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்லாம் போடுறாங்க. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. இந்திய ஜனநாயகத்தில் பொது கருத்துக்கள் உழவ வேண்டும். இந்திய ஜனநாயகத்தில் போராட்ட கூட்டங்கள் வர வேண்டும். கூட்டத்துல வந்து நீங்க கலவரம் பண்ணிட்டு 41 பேர் செத்து போயிட்டாங்கிறதுனால எல்லாத்தையுமே நிறுத்த முடியாது. ஏன் போலீஸ் எங்க பண்ணிச்சு? அதுதானே எடப்பாடி கேட்கிறாரு, அதுதானே விஜய் கேட்கிறாரு. விஜய்க்கு வந்து செந்தில் பாலாஜி மேல தானே கோவம், உதயநிதி மேல தானே கோவம், திமுக மேல கோவம் இல்லையா அவருக்கு? 5 இடத்துல நல்லா பண்ணிட்டு 6வது இடத்துல வந்து அடிச்சாங்க. சுப்ரீம் கோர்ட் எதுக்கு இந்த கமிட்டி போட்டாங்க? அவங்களுக்கு தான் வக்கீல்லாம் நல்ல வக்கீல் வச்சாரு. கருணாநிதியுடைய மகன் மு க ஸ்டாலின் ஏன் வந்து அங்க தோத்து போயிட்டாங்க? தமிழ் வெற்றி கழகத்துடைய வக்கீல் ஏன் ஜெயிச்சாங்க? இதெல்லாம் பார்க்கணும்ல மனசு வச்சுண்டு. அடுத்த வீடியோவில் நான் பல கருத்துக்களை சொல்ல ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். டெல்லியிலிருந்து ராஜகோபாலன்.